படம் பார்த்து நட்சத்திரங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தாவேகாவை அட்டாக் செய்திருக்கிறார் ஒருவர். யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய பிரச்சாரத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, படத்தை பார்த்து கதாநாயகர்களுக்கு வாக்கு சேகரிக்க நம்ம வாக்கு போட்டுருனோம், அவர் நம்மளுடைய ஹீரோ அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. அதெல்லாம் கனவு காண்ற மாதிரி. நான் படத்தில் ஒரு 50 பேர் அடிப்பாங்க, நிஜத்தில் உங்களில் ஒரு ஆள் போய் அடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் கூட அவர் பொசுக்குன்னு போட்டு அடிச்சுப்பிடலாம். அந்த மாதிரி தான். அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அரசியல் வேறு, திரைக்கவர்ச்சி வேறு அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் இதை சொல்கிறது? அதிமுகவில் இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவை தொடங்கினது யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் யார்? மாபெரும் உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்தவர். நட்சத்திர அந்தஸ்தை வச்சு திமுகவுக்கு எதிராக ஆட்சியை பிடிச்சி ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சவர். அங்கே இருக்கிறவரே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, திரைக்கவர்ச்சியை கண்டு மயங்கி விடாதீர்கள், அரசியல் வேறு திரைக்கவர்ச்சி வேறு அப்படின்னு பேசுகிற நிலைமைக்கு இப்போ அரசியல் தெளிவு மாற்றம் எல்லாம் வந்திருக்கு. ஒரு ஆட்சினா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ பார்த்தோம், போய் பார்க்க வேண்டியதான். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுருந்தோம். நாம கனவு காங்குறோம், நல்லா தூங்கும் போது கனவு காங்குறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும். சிந்திங்க. அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். சிந்திங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் 50 பேர்த்த அடிக்க முடியும், இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி அடிச்சு துப்பாக்கியில் சுடுவாரு, குட்டை பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. நீங்களாம் படிச்சவங்க, அறிவு திறமை உள்ளவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிய. ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு இளைஞனுடைய சிந்தனையும் நாட்டுடைய வளர்ச்சி பற்றி இருக்கணும். சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், நாங்களாம் வாழ்ந்து முடிந்தவங்க, வாழ போறவங்க நீங்க இளைஞர்கள் தான் இந்த நாட்டை காக்கக்கூடிய பாதுகாவலர். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்க, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும். தமிழகம் ஏற்றம் பெறதாக இருக்கணும். தமிழகம் செழிக்கின்ற, வளம் கொலிக்கின்ற நாடாக மாற வேண்டும். நல்லா சிந்திங்க. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் கட்சியில் சேர்ந்து 7 முறை சிறை சென்றேன். போராட்டத்துக்கு போய் 7 முறை சிறை சென்றேன். சிந்திச்சு பாருங்க. இங்க 51 ஆண்டு காலம் அண்ணா திமுக இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். 10 தேர்தல் நான் சந்திச்சேன். சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு ஜெயிச்ச அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அணி பெறலாம கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம்.